வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரொப்போ ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீராக்கு ராகவன் தான் இந்த ஆக்சிடெண்ட் பண்ணாரு அப்படின்ற உண்மை வள்ளி மூலமா தெரிய வருது. வீரா தான் அண்ணனோட ஆட்டோல இருந்து ருத்ராட்சத்தை பார்க்குறாங்க. அப்பவே வீராக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. மாறன் சொன்னது எல்லாமே போய் மாறன் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணலை, யாரையும் காப்பாற்றுறதுக்காக தான் மாறன் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு வீராக்கு புரிய வருது. வீரா ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆட்டோக்காக அந்த ஐ விட்னஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே வீரா அவங்க முகத்தை மறைக்கிறதுக்காக வீரா வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க. இது தெரியாம அந்த ஐ விட்னஸ் வீராவோட ஆட்டோல ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஓட்டிகிட்டு இருக்கிறது வீரா தான் அப்படின்னு தெரியாமல் அந்த ஐ விட்னஸ் யாருக்கிட்டேயோ ஃபோனில் தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டை நான் பார்த்துட்டேன், இப்போது அந்த ஆக்சிடெண்ட் தான் எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னதுமே வீராக்கு பயங்கர கோபம் வருது. ஆட்டோவை தாறுமாறாக ஓட்டி அங்கே ஒரு ரோட்டு கடை ஓரமாக இருக்கிற இடத்துல வந்து தெரியாமல் கொண்டு போய் இடிச்சிட்றாங்க. இதனால் பிரச்சனையாகி அப்போ கரெக்டாக மாறன் அந்த சமயத்தில் அங்கே வந்து வீராவை காப்பாற்றுறாங்க. யார் வந்து கேட்டாலும் ஆட்டோவை நான் தான் ஓட்டினதா சொல்லிடு அப்படின்னு சொல்லி வீராவை அங்கிருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க. மாறன் ஆட்டோ ஓட்டிட்டு வர பின்னாடி வீரா உட்காந்துட்டு வராங்க. அப்பதான் வீராக்கு ஒரு சந்தேகம் வருது. நாம பண்ண தப்புக்கு இவன் பழி ஏத்துக்கிறான். அன்னைக்கு என்னடானா அன்னைக்கு அவங்க அண்ணன் பணத்தை எடுத்தாரு, ஆனா இவன் பழி ஏத்துக்கிட்டான். அந்த ஆக்சிடெண்ட் கூட வேற யாராவது பண்ணிட்டு அந்த பழியை இவன் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அப்போதான் வீராக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே வீரா இதை பற்றி வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க. வள்ளிமா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. உண்மையாகவே இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது யாரு? நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலை, நான் மொத்தமாக இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி வேறு வழி இல்லாமல் ஆக்சிடெண்ட்டை பண்ணது மாறன் இல்லை, ராகவன் தான் அப்படின்ற உண்மையை வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.